சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 18/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசூரிடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தசி திதி. நாளைய தினம் அதிகாலை 4:59 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அமாவாசை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் இரவு 8:04 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மாத சிவராத்திரி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:28 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:42 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 4:27 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 5:37 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:46 முதல் காலை 6:28 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:29 முதல் 2:54 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:28 முதல் 7:52 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:16 முதல் பகல் 10:41 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:41 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம். பகல் 1:57 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா முருகானந்தம் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பிராமணர்களுக்கு மட்டும்தான் தானம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஏன் சார் தானம்ங்கிறது இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது தானே, நம்ம யாருக்கு பண்ணா என்ன, பிராமணர்களுக்கு மட்டும்தான் தானத்தை பண்ணணுமா, இது ஏற்றுக்கொள்வது போல் இல்லையே என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது இது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கொஸ்டினா இருந்தா கூட அவருக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிராமணர்கள் என்று சொன்னால் பிறப்பின் அடிப்படையிலே சொல்லப்படவில்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பின் அடிப்படையிலே நிறைய பிராமின்ஸை நீங்க பாப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட பிராமின்ஸ்கிறவெல்லாம் நிறைய பேர் இருக்கா. அவளுக்கெல்லாம் போய் தானம் பண்ணுன்னு சொல்லலை இல்லையா. யாருக்கு தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அந்தனர் என்போர் அறவோர் அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்லி இருக்கு. அதாவது அறநெறியில் வாழ்பவனைத்தான் அந்தனர் என்று சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம். பிராமணன்னா என்ன அர்த்தம் சொன்னா, பிரம்மத்துவம் நிறைந்தவனைத்தான் பிராமணன் என்று சொல்கிறார்கள். அதாவது எப்படின்னு சொன்னா, தனக்கென்று அடுத்த வேலைக்கு தனக்கென்று ஒரு பொருளை சேர்த்து வைத்துக் கொள்ளாமல், அடுத்த வேலை குறித்து கவலைப்படாமல் அறநெறியில் பொருளை தேடுபவனைத்தான் அந்தணன் அல்லது பிராமணன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவர்களுக்குரிய தர்ம வழியிலே அவர்கள் பொருளினை தேட வேண்டும். இது போக கற்றலும் கற்பித்தலுமே ஒரு பிராமணனுடைய தொழில் சொன்னார். தான் கற்ற கல்வியை தன்னோடு வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா. இது போக அந்த அனுஷ்டானங்கள்னு சொல்றா இல்லையா, அந்த தர்ம நெறி மாறாமல் வாழ வேண்டும். அனுஷ்டானம்னு சொன்னா திரிகால சந்தியாவந்தனாதிகள் மாத்திரம் அல்ல, இது 3 வேளை சந்தியாவந்தனம் சொல்லியிருக்கா. காலையில சந்தியாவந்தனம், சாயங்கால சந்தியாவந்தனம், மத்தியானத்துல பார்த்தோம்னா மாத்தியானிக்கம்னு சொல்லிட்டு இந்த திரிகால சந்தியாவந்தனாதிகள் மாத்திரம் அல்ல, இது போக நமக்கு சம்ஸ்காரங்கள்னு சொல்லியிருக்கா. நிறைய அந்த யாகாதி கிரியைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா. இது போக காத்தால சாயங்காலம் 2 வேளை ஔபாசனம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். அக்னியை போஷிக்க வேண்டும், அக்னியை ஆராதிக்க வேண்டும், அந்த அக்னியின் மூலமாக
நிறைய விஷயங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும், யாகாதி கிரியைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும்லாம் சொல்லியிருக்காருன்னா இதெல்லாம் எதற்காகன்னு சொன்னா அவருக்காக அல்ல, தன்னலத்திற்காக அல்ல. இது அனைத்துமே லோக க்ஷேமத்தை வேண்டி செய்யப்படக்கூடிய நிகழ்வுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையை போற்ற வேண்டும் சொல்லி கொடுத்திருக்கா. அந்தணர்களினுடைய தலையாய கடமை திரிகால சந்தியாவந்தனத்தின் மூலமாக சூரிய வழிபாட்டினை மேற்கொள்கிறார்கள். அந்த சூரியனுக்கே இங்கிருந்து அர்க்கியத்தினை கொடுக்கிறார்கள். அந்த சூரிய ஒளிதான் இந்த உலகத்தையே காக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரிதான் காத்தால சாயங்காலம் 2 வேளையும் உபாசனாதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம இஷ்டி அப்படின்னு ஒவ்வொரு பிரதமை நாளன்றைக்கும் பார்த்துருப்போம். அந்த இஷ்டி நாளன்றைக்கு பார்த்தோம்னா ஸ்தாலி பாக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு பண்ணுவா. இது போக நிறைய இஷ்டி வேள்விகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் எதற்காகன்னு சொன்னா இந்த இயற்கையானது சீரான முறையிலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும், பிரதி மாதம் மும்மாறி பொழிய வேண்டும், தொடர்ந்து இந்த ஊரில் இந்த நீர் வளம் என்பது சிறந்து கொண்டே இருக்க வேண்டும், விவசாயம் தழைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அங்கே பிரதானமான நோக்கமாக இருக்கும். அந்த ஹோமத்திலே கூட ஆகுதின்னு சொல்லி எதை பண்ணுவான்னு பார்த்தோம்னா அந்த புதிய நெல் ஆக்ரஹாயனிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹோமங்கள்ல நிறைய வகைகள்லாம் உண்டு. புதிதாக அறுவடை செய்யப்பட்டு வந்த நெல்லை அந்த நெல்லை உடைத்து அதை அரிசியாக்கி அதனை கொண்டு சாதத்திலே வடித்து அந்த ஆகுதிகளை அந்த அக்னியிலே சமர்ப்பணம் செய்வார்கள். எதற்காக என்று சொன்னால் அந்த இயற்கைக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாகத்தான். ஆக லோகக்ஷேமம் என்பதை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு அங்க சங்கல்பம்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய குடும்ப நலத்திற்காக இருக்கவே இருக்காது. தன்னுடைய பெயரையோ அல்லது தன்னுடைய மனைவியினுடைய பெயரையோ தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பெயரையோ சொல்லிலாம் சங்கல்பத்தையே பண்ண மாட்டார். இந்த லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா, இவர்களைத்தான் உண்மையான அந்தணர்கள் என்ற பெயரிலே சொல்லி வைத்தார்கள். அதனாலதான் அந்த நாள்ல ராஜாக்கள்லாம் பார்த்தோம்னா இவர்களுக்கு நிறைய நிலப்புலன்களை தானமாக கொடுத்திருப்பார்கள். அதே மாதிரி நமக்கு தசதானத்துல பார்த்தோம்னா கோதானம் பூதானம் என்பதெல்லாம் பிரதானமான தானத்திலேயே இடம் பிடிக்கிறது. முதல் 2 தானங்களே பார்த்தோம்னா கோதானம் பூதானம் சொல்லியிருப்பார். இந்த தானங்களை எல்லாம் எதற்காக அந்தணர்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னார்கள் சொன்னா அவர்கள் இந்த உலக நன்மைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுக்காக சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லை என்பதற்காகத்தான். ஆக இந்த பசுவினையும் ரட்சிக்க வேண்டும். இந்த நிலப்புலன்களை எல்லாம் அவர்களுக்கு விவசாய நிலத்தையே தானமாக கொடுக்கிறார்கள் சொன்னா அந்த நிலத்திலே விளையக்கூடிய விஷயங்களை எல்லோருக்கும் அவர்கள் பங்கிட்டு தருவார்கள் என்பதற்காகத்தான் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். இது போக இயற்கை வளம் சிறக்க வேண்டும் என்கின்ற அந்த தலையாய பணியினை மேற்கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி அந்தணர்களுக்கு தானத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி புரோகிதர்கள்னு சொல்றா இல்லையா, யார் அந்த புரோகிதர்கள் சொல்லி பார்த்தோம்னா புரோஹிதம், அதாவது பர மனிதர்களுக்கு தன்னை தவிர அடுத்தவர்களுக்கு ஹிதம், ஹிதம்னு சொன்னா நன்மை, மற்றவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களுக்கு நன்மை தரக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் சடங்குகளை எல்லாம் செய்து வைப்பவர்களைத்தான் புரோகிதர்கள் என்று சொல்கிறார்கள். அந்த குடும்ப புரோகிதர்களுக்கு நீங்கள் தானத்தினை செய்யலாம். அதே மாதிரி வேதம் கற்ற பண்டிதர் தான் நல்லபடியாக வேதம் முழுக்க கற்றுக்கொண்டு தான் கற்றுக்கொண்ட அந்த தர்ம சாஸ்திரத்தை எளியவர்களுக்கும் புரியும்படியாக விளக்கி சொல்கிறார்கள் அல்லவா, அதுபோல் விளக்கி சொல்பவர்களுக்கு தான தர்மங்களை செய்யலாம், தானங்களை செய்ய வேண்டும். தர்மம் என்பது வேறு, தானம் என்பது வேறு. தானம் செய்வதால் நமக்கு பிரதிபலன் என்பது கிடைக்கும். தானம் செய்வதன் மூலமாக பலனை எதிர்பார்த்து செய்கிறார்கள். ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வதைத்தான் தானம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, இல்லாதப்பட்டவா நிறைய பேர் இருப்பா, அவளுக்கெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது பிரதிபலனை எதிர்பாராமல் செய்யக்கூடியது. அதற்கு பெயர் தர்மம் என்று பெயர். தர்மம்ங்கிறது வேற, அதை பற்றி மற்றொரு நாள் பார்க்கலாம். இது போன்ற தானங்களை அந்த வேதம் கற்ற பண்டிதர்களுக்கு தானம் செய்யலாம்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அந்த சாஸ்திரிகள்னு சொல்றா இல்லையா, தன்னலம் கருதாது மற்றவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து வைக்கக்கூடிய சுப அசுப நிகழ்வுகளை செய்து வைக்கக்கூடிய சாஸ்திரம் அறிந்த அந்த சாஸ்திரிகளுக்கு தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி தன்னலம் கருதாது மற்றவர்களுக்காகவே ஆலயத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பார் தெரியுமா, அந்த ஆலய அர்ச்சகர்களுக்கும் தானத்தை செய்யலாம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அர்ச்சகர்கள் பார்த்தோம்னா எப்பயுமே ஆலயத்துல இந்த ஸ்வஸ்தி வச்சனம்னு சொல்லுவா. அந்த ஸ்வஸ்தி வச்சனம் சொல்லும் பொழுது பார்த்தோம்னா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்பதை 6 கால பூஜைகளிலுமே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எதற்காக? இந்த உலகம் நல்லபடியாக வாழ வேண்டும், இந்த உலகம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று சொல்லி 6 கால பூஜையிலுமே தங்களுடைய பெயரை சொல்லி அவர்கள் அர்ச்சனைகளை செய்வதில்லை. இந்த உலக மக்கள் யாவரும் சுகமாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த பொது நலத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அந்த அர்ச்சகர்களுக்கும் நீங்கள் தானத்தினை செய்யலாம்.
ஆக அந்தணர்கள் பிராமணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இது போன்ற விதிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய அந்தணர்களாக பிராமணர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு தானத்தை செய்தால் மட்டும்தான் பலன் என்பது கிடைக்கும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.